ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த ஆங்கிள் பிட்வீன் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் எஃப். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. when that resultant is ஆர் ஈக்குவல் டு எஃப். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது, ஸோ கிவன் ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஃபோர்ஸ் பி, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கியூன்னு வச்சுருப்போம். அப்போ பின்ற ஃபோர்ஸும் கியூன்ற ஃபோர்ஸும் ஈக்குவல். அந்த அதோட வேல்யூ என்னென்னா எஃப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட ரிசல்டன்ட் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவுமே எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்டன்டோட வேல்யூமே எஃப், ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூமே எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் எவ்வளோன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேரலோகிராம் ஆக்சிஸ் தியரம் தான். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் பி, கியூ அண்ட் ஆர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பி அண்ட் கியூன்ற ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எஃப், பியோட வேல்யூ எஃப்னு கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ எஃப்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போம். நம்ம ஆக்சுவல் நம்ம ஃபார்முலா வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பியோட வேல்யூவும் எஃப் தான். அப்போது எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் கியூவோட வேல்யூவும் எஃப் தான். அப்போது எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2, பியோட வேல்யூவும் எஃப், ஆரோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் எஃப் காஸ் தீட்டா. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆங்கிள் கொடுக்கல, அதனால் அந்த தீட்டாவை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் 2f ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் இன்ட்டு எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்கொயர்னு வரும் காஸ் தீட்டா. இப்போது இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப் ஸ்கொயர்ன்றது காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். டிவைட் ஈக்குவேஷன் 1 பை எஃப் ஸ்கொயர். எஃப் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ எஃப் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஸ்கொயர் டிவைட் பை எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2f ஸ்கொயர் டிவைட் பை எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2f ஸ்கொயர் டிவைட் பை எஃப் ஸ்கொயர் காஸ் தீட்டா. அப்போது எஃப் ஸ்கொயர் பண்ணோம்னா 1, இந்த எஃப் ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த எஃப் ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போது 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 வந்து 2 தான் வரப்போகுது. ஸோ 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது வந்து 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ அந்த காமனாக இருக்க 2 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ இந்த 2 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தது. இப்போ மல்டிப்ளைல இருக்க 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகும். அப்போ 1/2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ இந்த 1ம் ப்ளஸில் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வரப்போகுது. ஸோ இந்த இடத்த நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 1க்கு பார்த்தீங்கன்னா டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ டிவைட் பை 1 இருக்குது அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் இங்கே 2 வரணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ ஏறிடுமே, அப்படி கிடையாது. இங்கேயும் 2 இங்கேயும் 2 போது 2 வந்து அடிச்சா 1 தான் வரப்போகுது. ஓவரால் வேல்யூ 1 தான் வரப்போகுது நம்மளுக்கு. அப்போ இது காமன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது 1/2 மைனஸ் 2/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ 2 ரெண்டுமே பேஸ் அப்படின்றனால பேஸ் 2 எடுத்துக்கிறோம். அப்போ 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போது 1 மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 1/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ தீட்டாவை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு காசு இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ காஸ் இன்வர்ஸ் மைனஸ் 1/2 வேல்யூ மைனஸ் 0.5 வரும் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகேங்களா? ஸோ நம்மளோட
ஆங்கிள் டிட்டர்மைன் த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இங்கே மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆங்கிளை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேங்களா? தேங்க்யூ.